தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அதிமுகவில் ஏற்படக்கூடிய பல்வேறு குழப்பங்கள். ஏசி சண்முகம் ஒரு பக்கம் போறாரு, எடப்பாடி ஒரு பக்கம் போறாரு. இரண்டாக பிரியுமா அதிமுக என்று பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு. என்ன என்பதை பார்ப்போங்க. நம்ம அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றத்தை முழுமையாக தமிழக அரசியலையே மாற்றுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். கடந்த முறை 8% வாக்கும், இந்த முறை 4% வாக்கு கூட வாங்கி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கிறீங்க. ஆனா சீமான் வருத்தத்தில் இருக்கார். எதிர்காலத்துல அரசியல் எப்படி ஷைன் பண்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு என்பதை பற்றி பேச இருக்கிறோம். என்னன்னு பார்ப்போங்க. நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கினதுல 397 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா? அந்த குற்றச்சாட்டை சிபிஐ தான் விசாரணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். தமிழக அமைச்சரவை பதவியேற்பு கூட்டத்திற்கு வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு செம்மையா டென்ஷன் ஆயிருக்காரு. டென்ஷன் ஆயிட்டு டக்குன்னு அப்படியே கிளம்பி அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிருக்காரு. டீட்டெயில் என்னங்கிறத பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது சைலைஸ். விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு இன்னைக்கு சட்டசபையில அனைத்து எம்எல்ஏக்களும் தங்களோட பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க. அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சிவகாசி கீர்த்தனா அவங்க வேகமா வந்தாங்க. வந்தோன்னா ஒரு செயலர் அவசரத்துல வீட்டுல ஸ்கூல்ல வச்சு வந்துட்ட மாதிரி, சார் நான் வீட்டுல வச்சு வந்துட்டேன்மா கொண்டு வாமா அப்படின்ட்டாங்க போட்டுருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு அதை கொண்டு வந்து அவங்க ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள பிரச்சனை. அது 2 3 நாளாவே ஓடிட்டு இருக்கு. சிவி சண்முகம் அவர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வேலுமணி, அவங்க ஒரு பக்கம் தனியா பிரிஞ்சு போய் விஜய ஆதரிக்கலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு பக்கம். இதை தலைமையேற்று நடத்துறது லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது வேறையா? இப்ப குடும்பம் தான் பெரிய குடும்பமா இருக்கு. அதாவது அங்க லீமா ரோஸ் இருக்காங்க, இங்க ஆதவ அர்ஜுனா இருக்காரு. பாண்டிச்சேரியில ஒருத்தர் இருக்காரு, பாண்டிச்சேரியில ஒருத்தர் இருக்காரு, ஆமா சார்லஸ் இருக்காரு. ஆமா. சோ 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டு அதிமுகவுல முக்கியமான பொறுப்புகள்ல தாவேகா கூட்டணியில உள்ள பூந்து நாம முக்கியமான பொறுப்புகளை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல அமைச்சரவையே எடுக்க மாதிரியா இல்ல பொறுப்பு எடுக்கிற மாதிரியா தெரியல இல்லையா? இப்போதைக்கு அமைச்சரவை தான் தகவல். ஆமா ஆமா. இப்ப சொல்லிருக்காங்க சிவி சண்முகம் வந்தாராம், அவர் பேரு கூட வரலையா, அவரு திடீர்னு எங்க காணாம போயிட்டாரு அப்படின்னாங்க. திருப்பி அது மட்டும் இல்ல, வேலுமணி செந்தில் பாலாஜி 2 பேரும் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. அரை மணி நேரம் வேற பேசியிருக்காங்க. ஒரே பெல்ட்ல உள்ளவங்க. அது 2 பேரும் பகையா இருக்கக்கூடியவர்கள் 2 பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நிகழ்வுகள் பார்க்கப்படும் போது எடப்பாடி என்ன சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, நான் ஒன்னாதான் இருக்கவங்க, செய்தி புரளிங்க, அதெல்லாம் ஒன்றும் வதந்தியை கிளம்பாதீங்கன்றாருங்க. அது இல்லாம 11 பேர் தனியா பிரிகிறாங்கன்றாங்க, 17 பேர் தனியா கொடுத்தாங்கன்றாங்க. சோ இந்த நம்பர்ஸ் இன்னும் குழப்பமாவே இருக்கு. யார் அந்த தட்டலன்னு இருக்காங்க. அதாவது வேலுமணி அவர்கள் பதவி ஏற்கும் போது பெஞ்ச தட்டினாங்க, எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்கும் போது பெஞ்சு தட்டலையா? ஆமா, சத்தம் கம்மியா கேட்டு போடுது. ஸோ சவுண்டு சரியா வரலைங்க, அதனால இவரு கம்மியான ஆதரவு, அவருக்கு ஜாஸ்தியான ஆதரவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போ இவரோட செயல்பாடு எடப்பாடி மிகவும் ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்காருன்னு சொல்லப்படுது. ஏன்னா கட்சி உடஞ்சிருமா, ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்தும் போயிடுச்சு, இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தும் இல்லை, கட்சியை எப்படி கட்டி காப்பாற்றுவது என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னு எடப்பாடி அவர் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காருன்னு சொல்லப்படுறாங்க. பட்ட காலிலேயே படுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுகவுக்கு ரொம்ப நாளாவே இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. 10 தோல்வி பழனிசாமின்னு 11 தோல்வி பழனிசாமின்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவரோட சூழ்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா போன வாட்டி எல்லாம் திடீர்னு சண்முகம் அவர் வீட்டில் ஆலோசனை வச்சிருந்தாரா, திடீர்னு பார்த்தா பக்கத்து ஒரு பில்டிங்ல பிளாட்ல கூட்டம் நடத்திட்டு இருக்காராம். போற போக்க பார்த்தா இது ஆலோசனை பில்டிங் அப்படின்னு தனி நடத்தலாம் போட்டுருக்கு. இப்போ நீங்க லீமா ரோஸ் சொன்னீங்க பாருங்க, அவங்கள பத்தி தாங்க பயங்கரமா செய்தி வந்துச்சு. வாக்காளருக்கு 25,000 தராங்க லால்குடியில. நான் கூட லால்குடியில பிறந்த அப்படி செய்தி வந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க அந்த பகுதி செயலாளர் அந்த வட்ட செயலாளர் வேலை செஞ்சாங்களா, அவங்களெல்லாம் கார் தராங்களாம். ஏடிஎம் வேலை செஞ்சா அடுத்தது வாக்காளர் பைக் வாங்கி தருவாங்களான்னு தெரியல. சோ இப்போ லால்குடி மக்களும் குஷியா இருக்கிறாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பிரிவும் குஷியா இருக்காங்க தெரியுதுங்க. சான் பிரான்சிஸ்கோல ஸ்டான்போர்ட் இந்திய மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டுல முன்னாள் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை போய் பங்கேற்று இருக்காரு. அவர் கூட எஸ்ஜி சூர்யாவும் போயிருக்காரு. காங்கிரஸ் தரப்புல இருந்து சசி தரூரும் வந்திருக்காரு. அங்க பல முக்கியமான விஷயங்களை அண்ணாமலை பேசியிருக்காரு. அதுல அவர் சொன்னது என்னன்னா,
தமிழக அரசியல் களத்துல வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசா உள்ள வந்து அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, காளைய வந்து தன்னுடைய கொம்ப புடிச்சு அடக்குற மாதிரி தேசிய கட்சிகள் தமிழகத்துல அரசியல் பண்றதுக்கு தவறிடுச்சு அப்படிங்கறது ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம அடுத்த 10 வருஷத்துல தமிழக அரசியல் களத்தையும் நாங்க அப்படியே புரட்டி போட போறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். இது எந்த அளவுக்கு வருங்காலத்துல ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல ஒரு பெரிய விஷயம் என்ன, இவர் பேசியிருக்காரு இல்லையா, இந்த விஷயம் வந்து ஏற்கனவே வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு யூஎஸ்க்கு இதே மாதிரி 10 நாள் தங்கிட்டு வந்தாரு. அடிக்கடி அவர் போறாரு. அவன் லண்டனுக்கு போனாரு. அது மாதிரி இருந்து இப்போ என்னன்னா, ஏற்கனவே பாஜகக்குள்ள வந்து தமிழிசை, வானதி சீனிவாசன், எல் முருகன், நாயனா நாகேந்திரன் இவங்க 4 பேர் மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர் வந்து இவங்க 4 பேரை நீக்க வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய அதிருப்தி இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் வந்து யாரெல்லாம் இவரை பற்றியோ இல்ல அந்த 4 பேரை பற்றியோ தவறான கருத்துக்களை முகநூல்ல பதிவு பண்றாங்களோ அவரெல்லாம் நீக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஸ்ரீராமன் ஒரு நபர், அவர் லெட்டர் பேடர் போட்டிருக்காரு, நான் நைனா நாகேந்திரன் நீக்கிற மாநில தலைவர் இருந்து அவரை போட்டிருக்காரு. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாஜகவில் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு பக்கம் அலைகள் இருந்தாலும் கூட இந்த எதிர்வினையாற்றக்கூடிய சிலரும் இருக்கிறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கொண்டு வந்து திருப்பி வந்து ஏன்னா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை ஈர்க்கிறாரு. அது மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தை ஈர்க்கக்கூடிய தகுதி வந்து அண்ணாமலைக்கு தான் இருக்கு. சோ திருப்பி நீங்க அண்ணாமலை கொண்டு வாங்கன்னு ஒரு வேவ் இருந்துகிட்டு இருக்கு. பட் என்னன்னா இன்னும் நைனா நாகேந்திரன் 2 ஆண்டு காலம் இன்னும் அவர் பதவி காலம் முடிவதற்கு இருக்குது. சோ மாற்றினால் அது சமுதாய பிரச்சனையா கூட ஜாதிய சமுதாய பிரச்சனையா கூட மாறும். அதனால இப்போதைக்கு மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா சசி தரூர் அவர் மொத்தமா குழப்பிட்டாரு பாத்தீங்களா. இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, எஸ்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் சதி பண்ணிட்டாங்க மாதிரி பேசியிருக்காரு. ஆனா கேரளால பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணிருக்காங்க எஸ்ஐஆர். அது எப்படிங்க மேற்கு வங்காளத்துல தப்பு பண்ணிருப்பாங்க, கேரளாத்துல அதை சரியா பண்ணிருப்பாங்கன்னா ஒரே பெட்டி தானே பாஸ், அங்கேயும் வைக்கிறாங்க இங்கேயும் வைக்கிறாங்க. ஆமா, அதனால சசி தரூர் வந்து இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்கனவே என்ன சொல்ல மோடியை பத்தி பாராட்டி பேசுறாருன்ட்டு காங்கிரஸ்குள்ள ஏற்கனவே அவருக்கு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு. இப்ப அவர் ஒரே இடத்துல வந்து இப்படி ஒரு தப்பு பண்றாரு, அப்படி சரியா பண்றாரு. அவரு பாஜகவுல சுப்பிரமணிய சாமி இருக்காருல்ல, அவருக்கு வந்து இவர் காங்கிரஸ் வந்து டஃப் கொடுக்குறாரு. ஆமா, அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. அதனால வந்து இப்ப அண்ணாமலையோட இந்த பேச்சு இன்னும் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலை அன்பு கூட்டம் போன்றவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை தெரிகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பீச் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் கொடுத்திருக்காரு பாஜகவினருக்கு. அது என்ன மெசேஜ் என்பது இன்னும் சில நாட்கள தெரியும் நினைக்கிறேன். பிஜேபி இருக்கவங்களுக்கு தான் மெசேஜ் கொடுத்திருக்காரு, மற்ற கட்சிகளுக்கு கொடுத்திருக்காரு. மற்ற கட்சியில் கொடுக்கறதை விட பாஜக தான் மெயின். ஏன்னா இவங்க தான் இப்போ பாத்தீங்கன்னா விஜய திமுக திட்டுறதை விட பாஜகவினர் அதிகமா திட்டுறாங்க விஜய முகநூல்ல. சோ என்ன அண்ணாமலை இருந்துதான் வந்திருக்காங்க, அண்ணாமலை இருந்தா வந்திருப்பாங்கன்னு சொல்லல. சோ கவலைப்படாதப்பா, இன்னும் 10 வருஷத்துல நம்ம வந்துடலாம், கவலைப்படாது. இப்ப எனக்கு 42 வயசு 52 வயசுக்குள்ள கொண்டு வந்தலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த ஆதரவாளருக்கு ஒரு உற்சாகமா ஒரு குரலை எழுப்பியிருக்காரு. கண்டிப்பா இந்த உற்சாகம் இன்னும் சில நாள்ல டிராவல் ஆகும் நினைக்கிறோம் நம்ம. ஓகே, அதாவது நிறைய விஷயங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒற்றுமை இப்போதைக்கு எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஷ்டி பூசல்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம கரெக்ட். ஏன்னா ஆமா, அதே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ கோஷ்டி பூசலை குறைத்துக் கொள்ளுங்கள் பாஜகவால தான் எல்லாம் சொல்றாங்க. புதுசா ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கே, இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிளற ஆரம்பிக்கலையே அப்படின்னு பார்த்தா வந்துருச்சு. ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்து சீனியர் அணில் தெரியுமா? ஆமா, இவர் சீனியர். ஏன்னா வந்து இவர் தான் வந்து அணில் போனா வந்து கரண்ட் கட் ஆகும்னு கண்டுபிடிச்ச ஒரே விஞ்ஞானி இவர் தான். அவருக்கே வந்து அந்த கரண்ட் மூலமாவே ஒரு பிரச்சனை, ஏற்கனவே இருந்த பிரச்சனை இப்ப பூதாகரமா மறுபடியும் வேற ரூபத்துல தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் தமிழக மின்சாரத்துறை வந்து வாங்கியிருக்கிறாங்க, மின் வாரியத்துக்கு வாங்கப்பட்டது. அதுல 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதிமுக அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. இது சம்பந்தமான வழக்கு சென்னை ஹைகோர்ட்ல நடந்துச்சு. அதை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அதே மாதிரி டான்ஜெட்கோ தலைவர் ராஜேஷ் லக்கானி, அப்புறம் இன்னொருத்தர், இந்த 3 பேரு மேல சேர்த்து தான் இந்த வழக்கு போடப்பட்டது. ஆட்சியில் இருக்க வரைக்கும் அதை பத்தி பெருசா எதுவும் பேசல, அப்படியே கொஞ்சம் அமைதியா ஓட்டிகிட்டே இருந்தாங்க. இப்ப ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அங்கிருந்தே ஒரு விஷயம் வந்திருக்கு. இது பத்தி இது சம்பந்தமா அந்த லக்கானி தரப்புலையும் செந்தில் பாலாஜி தரப்புலையும் வந்து சிபிஐ விசாரிக்கிறதுக்கு தடை விதிக்க கோரி மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, சிபிஐ விசாரிக்கிறது வந்து மேல்முறையீடு, சிபிஐ விசாரணைக்கு தடை கோரியெல்லாம் நீங்க வந்து பண்ண முடியாது, அதுக்கு நாங்க அந்த வழக்கையே தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு இப்போ நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கு. ஸோ அடுத்த கட்டமா நெஞ்சு வலி வருமா சார்? நெஞ்சு வலி வருதோ சரி, ஏதோ வருதோ அதை விடுங்க. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, விஜய் வந்து அந்த வாக்காளர்லாம் ஈர்த்தாரு தெரியுமா? ஆமா,
வாக்கு. அதே மாதிரி இவரு ஒரு வித்தியாசமா எடுத்திருக்காரு தன்னோட தொகுதிக்கு. ம். அதாவது தன் தொகுதிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு 5000 ரூபாய் ஓகே. அது மாதிரி தான் கொடுத்துருக்காரு போல் இருக்கு. வள்ளலாச்சு அவர். ஆமா, பெங்களூர்ல சேர்ந்த நம்ம நண்பர் குடும்பம் ஒரு 5 பேர் வந்து அவங்க ஐடில ஒர்க் பண்றாங்க. யோசிச்சு ஒரு ஐடினா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய. ஓகே ஓகே. அவங்க வந்து இங்க அவங்களுக்கு 5 ஓட்டு இருக்கான், அவங்க வீடு இங்க இருக்கான், அவங்க பிளான் பண்ணிருக்காங்க இந்த 25,000 வாங்கிடுவோம். ஆமா, அவங்க என்ன எவ்வளவு பெரிய பணக்காரங்க, 25,000 வந்திருக்காங்க. அங்க இருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 இங்க வந்துட்டு வீட்டை கிட்ட சுத்தம் பண்ணி உட்காந்துட்டு அதே ஒரு 5000 அப்புறம் எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு 35,000 கைக்கு தேறிச்சான். நல்லது. ஆமா, அது இல்லாம அவங்க ஐடி கம்பெனினால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல, அதனால ஆபீஸ்க்கு போகணும் அவசியம் கிடையாது, இங்க இருந்து ஒர்க் ஹோம் பண்ணிட்டாங்க. சோ வந்ததுல என்ன சார் ஒரு 10,000 செலவாச்சு, கை 25,000 நிறுத்திச்சு சார் அப்படின்னு ஒரு ஐடில பணிபுரியக்கூடிய ஒரு குடும்பமே வாக்களிக்கின்ற ஆர்வத்தை கொண்டு வந்தார் இவர். ஸோ அவ்வளவு பெரிய ஆள் இவர். அப்போ நீங்க சொன்ன 300 கோடி எல்லாம் இங்கதான் போயிருக்கும். 97 கோடி. நீ அதை 400 கோடியா கூட வச்சுக்கலாம் வைங்களேன். ஏன்னா 10 ரூபா எல்லாம் வந்திருக்குல்ல. நேத்துல இருந்து நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த 10 ரூபா பாலாஜி பாட்டு பாடினாரு, அந்த வைன் ஷாப்ல 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? ஆனா வாங்கிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும். விஜய் அண்ணா வந்தா நிறுத்திடுவாங்களே அப்படின்னு பல வைன் ஷாப்ல என்ன பண்ணா வீடியோ எடுத்து போடுறாங்களாம். அந்த 10 ரூபா விஜய் வந்துட்டாரு, சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவாங்க, 10 ரூபா வாங்க கூடாது அப்படின்னு எல்லா கடையிலையும் போயிட்டு நம்ம தாவேகா தொண்டர்கள் புரட்சிகரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா. சில கடையில புரட்சி பாட்டில் புரட்சி வெடிக்குமா வெடிக்காதான்னு தெரியலங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இப்ப எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, அறிஞர் அண்ணாக்கு அப்புறங்க இவர் ஒருத்தர் தாங்க. என்னங்க அப்படின்னா, அறிஞர் அண்ணா தலைவர் அவனோட காமராஜர்லாம் சந்திச்சு அவர் வந்து ஆசை பெற்றாருங்க. அதே மாதிரி இவரும் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு வீட்டுல. ரொம்ப நல்ல விஷயம். அதுல என்ன இந்த நியூஸ் கார்டெல்லாம் போட்டுதாங்க, இன்னும் எனக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது. தொலைக்காட்சி கார்டு போட்டுது, வாசலுக்கு வந்தார் ஆரத் தழுவி வரவேற்றாரு, வெளியில் வந்து கையை பிடித்து வெளியே போயிருப்பாரு. அவர் கையை பிடிச்சா உள்ளதான் போறாரு, கையை பிடித்து உள்ளே கிட்டு 2 பேரும் ஒரே சோஃபாவில் அமர்ந்தார்கள். இது பக்கத்து சோஃபா எது சோஃபால உட்கார போறோம், இதெல்லாம் ஒரு செய்தியா போட்டுட்டு ஸ்டாலினை சந்தித்தார்கள். அதுக்கப்புறம் வைகோவை சந்தித்தாருங்க. இப்ப எல்லாருமே பல பேர் இந்த போட்டோ தான் எதிர்பார்த்துருக்கான். ஆனா இதுல ஒரு கவனிச்சிங்களா, வைகோ வந்து ஏற்கனவே விஜய் தான் முதலமைச்சர் ஆவார்னு கிட்டத்தட்ட திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அப்பயே தனியா நின்று வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தாரு. அது தெரிஞ்சிருந்தா 2 பேரையும் வந்து தன்னோட சின்னத்துல நிக்க வச்சிருப்பாரு. தேவையில்லாம சூரியன் நிக்க வச்சு அவர் பேச முடியாம போயிடுச்சு. ஆனா எல்லாமே இந்த போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. வைகோட இருக்காரு பாத்தீங்களா, இந்த போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சனை ஆனோடனே எல்லாம் பாத்தீங்களா இவர் கூட சேர்ந்தீங்கல்ல, நாசமா போயிட்டீங்க. அவர் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகும்போது இந்த போட்டோ பத்தியா அவரை போட்டோ இல்ல, இவர் லக் தாதா, இவர் கூட போட்டோத்துல நாசமா போயிட்டீங்க. ஸோ இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வைகோட யார் போட்டோ எடுத்தாலும் அவருக்கு வந்து செட் ஆகாதுன்ட்டு இந்த போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. நாளை பின்ன விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுவீங்க, இந்த போட்டோ எடுத்து பாத்தியா அப்பவே வைகோவை சந்திச்சல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்றாங்க. இப்ப அடுத்தது வந்து அன்புமணி ராமதாஸை பாக்குறாரா, அடுத்து சீமானை பார்க்க போறாரா, அதுக்கப்புறம் தமிழிசையை பாப்பாரா, வானதியை பாப்பாரா, எல்முருகனை பாப்பாரா, இல்ல யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாலும் பாப்பாரு. அவர் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து நீ ஃபுல் டூர் ப்ரோகிராம் போட்டுருக்காரு, ஃபுல்லா சுத்தி பாட்டு வந்துதான் நினைக்கிறேன். இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய பண்பாளர் விஜய் அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவரையே போயிட்டு சந்திச்சு, ஏன்னா அவர் ஒரு படுத்த அரசியல்வாதி ஸ்டாலின் அவர்கள். சோ அப்ப அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்றது நல்ல விஷயம் தான். 2வது, இந்த சோசியல் மீடியால வந்து தாவேக்காவை திட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக இணைய வாசிகள் இருக்காங்க, மிகப்பெரிய போராளிகள் இருக்காங்க. அவங்கள வந்து ஆஃப் பண்றதுக்கான ஒரு விஷயமாவும் இது வந்து சொல்லப்படுது. இதை தாண்டி எனக்கு ஒண்ணு தோணுது என்னன்னா, இப்ப புதுசா நம்ம ஒரு பைக்கோ காரோ வாங்கணும்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரும்ல, அந்த மாதிரி சிஎம் சார் நீங்க மட்டும்தான் சிஎம்மா, கான்வாய் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா, எனக்கும் வந்துருச்சு பாத்தீங்களா, நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு கான்வாய் வந்திருக்கேன் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போறாரோ என்னமோன்னு தோணுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிஎம் சார் கொஞ்சம் வீடை வந்து அந்த கிரீன்வேல் சாலையில மாத்திருங்க. ஏன்னா பனையூர்ல இருந்து ஒவ்வொரு வாட்டி நீங்க அந்த பெரிய கான்வாயை கொண்டு வரதுக்கு பெட்ரோல் செலவெல்லாம் ஆகுது, பொதுமக்களுக்கு வந்து அவதி விடுவாங்க, ஹெலிகாப்டர் கொடுக்க போறாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. அதை எப்படி இறக்குவாங்கன்னு தெரியல. சோ அது வேற, இது விட எக்ஸ்ட்ரா செலவாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த கிரீன்வேல் சாலைக்கு வந்துருங்க. இல்லைன்னா அடையாறுல வந்து அப்பா அம்மா இருக்காங்க, அங்க வந்து தங்கிருங்க. ஒருத்தர் சொன்னாருங்க, என்னங்க எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அப்ப நான் கடந்த 1 வாரமா எங்க வீடு தெருவே சுத்தமா இருக்குன்னாப்ல. ஏன்னா எங்க வீட்டுல தான் எங்க வீடு தெருல தான் சந்திரசேகர் வீடு இருக்கு, சந்திரசேகர் வீடு இருக்குது. அதனால தெருவே வந்து ஃபுல்லா வந்து சுத்தமா வச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் முதல்ல கண்ணாபின்னா நிக்க, கார் பார்க்கிங் நல்லா இருக்கு, அடுக்கி வச்சிருக்காங்க, நல்லா இருக்குதுப்பா. அவர் சிஎம் ஆனது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, தெருக்கான யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தக்கூடிய மாற்றம். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயோடைய பதவியேற்பு விழாவுல டக்குன்னு நான் பார்த்து ஷாக்கான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல ராகுல் காந்தி இருந்தார். 5 எம்எல்ஏக்களை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வாங்க பதவி ஏற்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் டக்குன்னு ஃபிளைட் பிடிச்சி கிளம்பி வந்துட்டார். ஆனா அந்த பதவியேற்பு விழா முடிஞ்ச பிறகு
அங்க இருந்து கிளம்பி சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருக்காரு. அது என்ன தெரியுங்களாங்க, 5 மாநில தேர்தலில் வந்து 2 வந்து குஜராத் சாரி வெஸ்ட் பெங்கால்லையும் அஸ்ஸாம்லயும் ஜெயிச்சது இல்லையா, அந்த இடத்துக்குலாம் பிரதமர் போயிட்டாரு. இவருக்கு எங்கேயாவது 2 இடத்துக்கு போகணும் இல்லையா, ஏன் அதனால சரி இங்க ஒரு இடம் கிடைச்சதுப்பா வந்து போன வந்து உட்காந்துட்டாரு. ஆனா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, பதவி ஏற்றவங்க ஃபுல்லா வந்து விஜயை பார்த்து கை கூட்டு போறாங்க, பக்கத்துல யாரையும் மதிக்கவே இல்லைங்க. பாக்குறாங்க, அவரை போய் கட்டி பிடிக்கிறாங்க, இவர் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. உட்கார்ந்துருந்தாருங்க. பாவங்க, இவர் ஏங்க இப்படி அவமானப்படுத்தி நீ கூட்டு வந்து எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சத்தியமூர்த்தி பவனுக்கு ஒரு போனாரா, போன உடனே அங்க வந்து கக்கனுடைய சிலைக்கெல்லாம் மாலை அணிவிக்கணும் அப்படின்னு பிளான் இருந்திருக்கு. அதெல்லாம் பண்ணிருக்காரு. பண்ணல சாட்சி பண்ணல, போயிருக்காரு. கக்கனுடைய சிலைக்கெல்லாம் மாலை அணிவிக்கணும் அப்படிங்கிற பிளான் இருந்திருக்கு. ஆனா அதை பண்ணல. அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய பேர் வந்து கூட்டமா கூடி அப்படியே வந்து எல்லாம் கட்டி பிடிச்சாங்க. இதனால வந்து அன்கம்ஃபர்டபிளா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு டென்ஷன் ஆகி நல்ல வேளை பேண்ட் போட்டு போனாருங்க. நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சங்கட்டமாயிருக்கு அவருக்கு. சங்கட்டமான உடனே அங்க இருந்து டென்ஷன் ஆகி நான் வந்து கிளம்புறையா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருந்த ரூம்ல போயிட்டு தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நிர்வாகிகளை கூப்பிட்டு அமைச்சரவையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்காரு. எப்பயாவது ஒரு நாள் தான் அந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வராரு. சத்தியமூர்த்தி பவனுக்கு எப்பயாவது ஒரு நாள் தான் வராரு. ஓகேவா, அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணிருக்க வேண்டியல. இல்ல கொடி நட்டுகளையா, பட்டாசு வெடிக்கலையா, மேலதாளம் வாசிக்கலையா, என்னங்க இப்படி வந்துட்டு இப்படி போறாருன்னா, இல்லைங்க அவர் திடீர்னு வந்துட்டாருன்னு. இல்லைங்க, 2 நாள் முன்னாடியே ஸ்பெஷல் ஃபிளைட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. எப்ப பதவி ஏற்பு நடந்தாலும் வந்துடுறதா பிளான் இருக்கு. இதுவும் கூட தெரியாம ஒரு காங்கிரஸ் தலைமை இருக்குது, இது என்னங்க இது இப்படின்னு அவங்க வருத்தப்பட்டா, இல்ல சார் ராகுல் காந்தி வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாருன்னா, என்னங்க சொல்லியிருந்தாரா சொல்லியிருந்தாரான்னு, அவர்தான் வருவார்னு சொல்லியிருக்காரு. நான் லீவுங்க, அவர் வராது தெரியாதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க போட்டுருக்கு. 5 பேர்ல வந்து ஒண்ணு வந்து இந்த விஸ்வநாதன் சொல்றாங்க, இன்னொருத்தர் ராஜேஷ்ன்றாங்க. இதுல வந்து சமூக பிரச்சனை, முஸ்லீம் வேற கேட்கிறாராம், எனக்கு சிறுபான்மை வேண்டுமானா எனக்கு சீட்டு வேணும்ட்டு. 5 பேரும் வந்து எனக்கு அமைச்சரை வேணும்ன்றாங்களாம். ஓகே, சோ காங்கிரஸ்ல ஒரே குழப்பமா இருக்கு. 5 பேர்லாம் எப்படியா தர முடியும்? குழப்பம் இல்லைன்னா தான் பிரச்சனை. ஆமா ஆமா, அதனால உள்ள வந்து பயங்கர கோஷ்டி. அவரை வரவேற்கதே வந்து கோஷ்டிகள் தான் வரவேற்றுதான், காங்கிரஸ் வரவேற்கல, கோஷ்டிகள் தான் வரவேற்றுச்சாங்க. அது ஏற்கனவே வெங்கையா நாயுடு இருக்காருல்ல, முன்னாள் துணை ஜனாதிபதி, ஆனா பல விஷயம் சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ எப்பவுமே வந்து எல்லா கட்சி ஆபீஸ்லயும் காவல்துறை போலீஸை போட்டு வைப்பாங்க. அது ஏன் போட்டு வைக்கிறாங்கன்னா வந்து வெளி கட்சியினர் வந்து அந்த கட்சியினை தாக்கிடக்கூடாதுன்னு பாதுகாப்பு போட்டு வைப்பாங்க. ஆனா காங்கிரஸ் ஆபீஸ்ல வந்து போலீஸ் இருப்பாங்க, என்னன்னா அவங்களுக்குள்ளேயே தாக்கி கூடாதுன்றதுக்காக தான் போலீஸை போட்டு வைப்பாங்கன்றாரு. அது மாதிரி அவ்வளவு கோஷ்டி இருக்கக்கூடியது சத்தியமூர்த்தி பவன். அங்க வந்து உயிரோட வெளியே வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. ராகுலுக்கு உயிர் அச்சத்தை ஏற்படுத்திட்டீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து எல்லாமே குமர்றாங்க. ஓகே, சோ இனிமே ராகுல் காந்தி போகக்கூடாத இடம் சத்தியமூர்த்தி பவன். ஆமா, உங்களுக்கு அதான் பாதுகாப்பு. இது போன்ற பல்வேறு செய்திகளுடன் மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.